புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இந்த செக்மெண்ட் தான் இப்ப வரப்போகுது. வாங்க பார்க்கலாம், இது கதை போமா. கார்த்திக், கதை போமால யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இவர் வந்து ஒரு வித்தியாசமான குணச்சித்திர நடிகர். தன்னுடைய வித்தியாசமான நடிப்பின் மூலமாக நிறைய சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமால அவர் நடிச்சிருக்கிறார். வாவ், சூப்பர். கூப்பிடலாமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ஆக்டர் பாண்டி ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சிறப்பா இருக்கு. சூப்பர் சார். மார்னிங் அழகா பிரைட்டா ஒரு பாசிட்டிவா வந்திருக்கீங்க. உங்க ஃபேஸ்ல இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது சார். ஆல்வேஸ் பாசிட்டிவ். எஸ் சார். ஸோ முதலாவதே வந்து இப்போ உங்களுடைய பேர் காரணம் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் சார். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஜிஎஸ் ரவிச்சந்தர். அப்பா வச்ச பேரு ரவிச்சந்திரன் தான் நிறைய பேர் வைப்பாங்க. அப்பா வந்து ரவிச்சந்தர் அப்படின்னு வச்சாங்க. நான் வந்து நேட்டிவ் வந்து சிதம்பரம், பட் பாண்டிச்சேரி வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஸோ ஷூட்டிங் மின்சார கனவு அந்த படம் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு 3-4 ரவி இருந்தோம். அப்போ வந்து ராஜுமேனன் சார் வந்து பாண்டி ரவி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுவே பெற்ற பேர் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய ஷூட்டிங் பாண்டிச்சேரிக்கு வர ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 2000 மூவிஸ்க்கு மேலே பாட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். நிறைய ஆட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் ஊரே எனக்கு வந்து பேராயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஆக்டிங் நிறைய படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீரியல்ஸும் பண்ணி. இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஷூட்டிங்க்கும் நம்ம வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறப்ப அந்த 2 ஒர்க் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? அதாவது என்னுடைய ப்ரொஃபஸர் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் நான் படித்தப்போ எனக்கு சொன்ன ஒரு விஷயம், நீ எந்த ஸ்பேஸில் என்னவா இருக்கியோ அதுவாயிரு. இது வந்து ஒரு நல்ல மெசேஜ். மெசேஜ் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் சொன்னது நான் உள்வாங்கிட்டேன். அதை நான் இன்றைக்கி பப்ளிக்கு சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க ஏற்றுக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன் ஒரு ஆக்டராக. நான் என்னோடய ஸ்டுடியோ இருக்குது, நான் அங்கே எம்டி. நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன்னா நான் ஒரு ஆக்டர், ஒரு எம்டி, ஒரு செலிப்ரிட்டி இதெல்லாம் மறந்துடுவேன். அங்கே வந்து நம்ம ஷூட்டிங் ஆர்கனைஸ் பண்ண வந்திருக்கோம். அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறது. ஐ எம் த லைன் ப்ரொடியூசர். இப்போ மணிசார் படம் கூட ஒரு 10 days பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வேணும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 24 கிராஃப்ட்லேயும் ஒர்க் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ சென்னையில் ஷூட்டிங் வச்சா இங்கே எல்லாமே தனித்தனியாக ஒர்க் பண்ணிடுவாங்க. ஆனால் பாண்டிச்சேரி ஷூட்டிங் வர்றப்ப மொத்தம் நமக்கு 24 கிராஃப்ட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அன்டைமில் ஒரு சின்ன ஆணி வேணா கூட என்கிட்ட கேட்டு தான் ஆகும். ஓகே. ஏன்னா ரெகுலர் ரொட்டீன் இது கிடைக்காது. ஒரு திடீர்னு ஒரு கார் வேணும், ஒரு புதுசாக திடீர்னு ஒரு விஷயம் வேணும்னா இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ண உடனே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட ஃபோன் பண்ண உடனே அனுப்பி வந்துடுவாங்க. ஆனால் எல்லாமே அங்கே நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். அதனால மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு மோர் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சார்? ஏதாவது இங்கே பகிர முடியுமா? ஏதாவது ஒரு மிட் நைட்டில் ஃபோன் பண்ணி இது முடியவே முடியாது, இது கேட்டாங்க, ஆனால் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். இல்லை, அங்கே பாண்டிச்சேரி வந்துட்டு இது வந்து ரெகுலர் ரொட்டீனாக டெய்லி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு ஒன்று மறந்துடுவாங்க, இல்லாட்டினா திடீர்னு ஒரு டிமாண்ட்ஸ் ரைஸ் ஆகும், இல்லாட்டினா வச்சு பெட்டர்மெண்ட்னு ஒரு விஷயம் வரும். அதுக்கு தேடுறப்ப நம்ம ஏதாச்சும் கதவை தட்டி தான் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னலே ஷூட்டிங் கௌதம் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் வந்து சர்ச்சில் ஷூட்டு. சென்னையில் வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டில் வந்து சர்ச்சில் ஷூட் பண்ணதுக்கு அலோடு இல்லை. அங்கே ஒரு சர்ச்சில் கெஞ்சி கொடுத்தாடி பர்மிஷன் வாங்கிட்டோம். அப்போ மாதவனுக்கு வந்து ஒரு கோர்ட் வரணும், பாம்பேலேருந்து வரணும். அது ஃப்ளைட்டு வந்து இது லேட்டு டிலே வரல. காலையில் ஷார்ட் வைக்கணும் 6:30 மணிக்கு. எல்லா அசம்பிளி கோர்ட் இல்லை. கோர்ட் வந்து தான் போக முடியும். அப்போ ரேமண்ட்ஸோடைய ஓனர் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி அவரை கூப்பிட்டு வந்து கதவை திறந்து இவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1/2 hourக்குள்ளே அதை ரெடி பண்ணி. நீங்கள் சினிமாவில் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன சார்? இது 3வது தலைமுறை. எங்கள் தாத்தா வந்து கதையெல்லாம் எழுதி வர முடியாமல் போயிடுச்சு. பச்சை விளக்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அது எங்கள் தாத்தாவுடைய கதைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து எங்கள் ஏவிஎம்மில் கதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ரெக்கார்ட் நம்பர் இருக்காங்க, அவர் தெரியாது. படம் பார்க்குறப்ப தான் இது நான் சொன்ன கதை. அவங்க அந்த காலத்தில் அவங்களால ஈஸியாக சென்னை வந்து லான்ச் ஆக முடியல, விட்டாங்க. தாத்தா ஏதோ ஒரு 15 கதை பெட்டியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர். கம்பராமாயணத்தில் கரைச்சி குடிச்சு 8 செட் படித்தவங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நெய்வேலியில் நாடகம்லாம் போட்டிருக்காங்க. அப்போ பாலச்சந்தர் சார்லாம் அப்பாவை நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து மிகச்சிறந்த நடிகர். என்னுடைய ரோல் மாலே என்னுடைய தந்தை தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா தான் வீட்டுக்கு தலைப்பில்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா கீழே ஒரு 2-3 பிரதர்ஸ், 2 சிஸ்டர்ஸு, நாங்கள் 2 கிட்ஸ், நானே சின்ன பசங்க. நெய்வேலியில் அப்போ சம்பளம் வந்து 500 rupees. நான் சொல்கிறது 75 அந்த ரேட்டில். ஸோ அதில் ஒரு 250 வீட்டுக்கு அனுப்பிட்டு 200 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியை. அந்த வருமானத்தை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தால் இது நிலையானது இல்லை. வருமானம் வந்து நிலையானது இல்லை. கிளிக் ஆகிடுச்சுன்னா ஓகே, கிளிக் ஆகலைன்னா ஃபேமிலி ஃபுல்லாக சஃபர் ஆகாமல், தம்பிங்க சஃபர் ஆகாங்க, தங்கச்சிங்களாம் பண்ண முடியாது. எங்கள் அப்பா அவர் வாழ்க்கை தியாகம் பண்ணார். வர முடியாமல் போயிடுச்சு. இல்லை, அவர் கனவுல தியாகம் பண்ணார். ஓகே. வர முடியாமல் போல. அன்றைக்கி வந்திருந்தா பழத்தின் வந்து நினச்சேன்னா அவ்வளோ பெரிய நல்ல நாடகம்
அம்மையார் ஜெயலலிதா வந்து பார்த்துருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. மிகச்சிறந்த நடிகர். ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கனவுகளை வந்து தியாகம் பண்ணுறாரு. ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ தாத்தாவால் முடியாததை அப்பா தியாகம் பண்ணதை நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அச்சீவ் பண்ணுறேன். நமக்கு சின்ன வயசுலேருந்து வந்து அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி தாத்தா அப்பா கிட்டேருந்து வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கும். இயல்பாகவே அந்த கனவு உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ நீங்க முதல்ல அஃபிஷியலாக பார்த்த ஒர்க் சினிமாவில் இருந்து சின்ன பிள்ளைலேருந்து ஸ்கூல் ட்ராமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கூல் யூனிவர்சிட்டியில் அப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அங்கே பொம்மையப்பாளையம்னு ஒரு இருக்கும். அங்கே ராமலட்சுமி ஷூட்டிங் இருந்துச்சு. நாங்கள் எட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்தது, ஷூட்டிங்னு வேடிக்கை பார்த்தது. அப்புறம் ஜெயாட்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ், அவங்க மூலிமா அப்பப்போ வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோம். அப்புறம் என் நண்பர் ராம் பிரபுன்னு சொல்லிட்டு நாங்கள் 12th படிக்கிறப்ப அவர் +2 முடிச்சு இங்கே திரைத்துறைக்கு வந்துட்டார். அவரை பார்க்க வர சாக்கில் அப்பப்போ சினிமாவெலாம் பார்த்துட்டு போவோம். நான் லா முடிச்சிருக்கேன். லா முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எம்ஏ தேட்டர் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் என்னோட அங்கே படிக்கிறப்ப கூட நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராமா, ரிஹர்சல், தேட்டர் ஆர்ட்ஸு அவங்க கூட தான் ட்ராவலிங் இருக்கும். ராம் பிரபு ஃப்ரெண்டு இருக்கு, அப்பப்போ வந்து சினிமா பார்த்துட்டு போவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சினிமாவுக்கு வரும்னு சொல்லிட்டு 24 ஹவர்ஸ் அந்த தியானத்திலே இருப்பேன். ஸோ எப்போவுமே அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பீங்க. ஸோ முதல் படம் சார், முதல் படம் நீங்கள் நடித்தது அஃபிஷியல்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் பாண்டிச்சேரி நியூஸில் படிச்சுட்டு இருந்தப்போ பாண்டிச்சேரி ஷூட்டிங் வந்துச்சு. த லாஸ்ட் போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு மூவி. அது என்னுடைய ப்ரொஃபஸர் அங்கே ஃப்ரான்ஸ் போயிட்டு கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. அந்த நிகழ்வு நடத்திட்டு வரப்போ ஃப்ளைட்டில் வந்து அந்த மேனேஜரை பார்த்துருக்காரு. பாண்டிச்சேரின்னு அவரு கூட அவர் ட்ராவல் ஆகி வந்துட்டு அவங்க மேனேஜர் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல. எங்கள் ப்ரொஃபஸர் தான் அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய அண்ணனுடைய மைத்துனர் வந்து சிஎம்முடைய பிஏவாக இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கெல்லாம் என்னை உள்ளே கூட்டு போனார். அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் இதானோன்னா அவங்க ப்ராப்பர் மேனேஜர்ஸ் சுதாகர், மோகன் சொல்லிட்டு சென்னையிலேருந்து மணிரத்னம் சாருடைய மேனேஜர்ஸ் 2 பேரும் அவங்கள கூப்பிட்டு வந்து இன்வால்வ் பண்ணாங்க. அப்புறம் நான் அவங்க கூட அப்படியே ட்ராவல் ஆகி அவங்க கூட சென்னை கிளம்பி வந்துட்டேன். 95ல் அவங்க கூட வந்து ராஜீவ் மனன் சார்ட்டு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். சார் எனக்கு தெரிஞ்சு எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். இல்லை சார், என்னை விட மிகப்பெரிய திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக தன்னை ஃப்ளகின் பண்ணிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேலண்ட் இருக்கும், ஆட்டிடியூடில் மாட்டிப்பாங்க. ஆட்டிடியூட் இருக்கவும் டேலண்ட் இருக்காது. ஸோ இதில் தான் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாலும் மாட்டிப்போம், ரொம்ப டேலண்ட் இருந்தாலும் மாட்டிப்போம், ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாலும் மாட்டிப்போம். எப்படி ஒரு சாம்பார் வைக்கிறப்ப கரெக்டாக பதமாக தேவையான பருப்பு, உப்பு, மிளகா, காரெல்லாம் சேர்க்குறோமோ அப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தால் ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா எங்கேயாச்சும் கிளாஷ் ஆகி மாட்டிப்போம். நீங்கள் வந்து ரியாலிட்டியில் நடிக்க வேண்டியதாக வருமா சார்? ஓகே, நம்ம கொஞ்சம் ஓகேவாக இருக்கணும் இந்த இடத்துல, செட்லேயுமே வந்து நடிக்க வேண்டியதாக? இல்லை, நான் வந்து கேமராவுக்கு முன்னாடி தான் நடிப்பேன். இப்படி நான் லைஃப்பில் நடிச்சதே கிடையாது. நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உண்மையாக இருக்கலாம். நடிக்க ஆரம்பிச்சுன்னா வாங்க சார் சாப்பிடு. ஐ நெவர் டூ லைக் திஸ். நான் இந்தியாவில் எல்லா பெரிய கேமராமேன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன், ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு வைடு ஆங்கிள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய தன்மானத்தை எங்கேயும் விட்டு கொடுத்தது கிடையாது. என்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சு அதை மீறி போனது கிடையாது. ஸோ என்னுடைய தன்மானம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் விட்டு கொடுத்தது கிடையாது. என்னுடைய தகுதி என்னன்னு தெரியும். ஷூட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருன்றதுக்காக டைரக்டர் பற்றியில் ஆர்டிஸ்ட் பற்றியில் போய் உட்காந்துக்க மாட்டேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது என்னோட ஜாப். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்டக்க போய் உட்காந்துக்கிறதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ அது வந்து அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு வந்து தெரியும், ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்லுவேன். ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் சீரியஸாக பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்க குழந்தைங்க, லவர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு சிரிச்சு பேசிட்டு கேக் சாப்பிட்டு பண்ண மாட்டார். ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுறப்ப ஒருத்தன் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு சிரிச்சு பேசிட்டு ஓட மாட்டார். ஒரு ஃபார்முலா 1 கார் ஓட்டுறப்ப அவன் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை கூட சரி. ஸோ என்னுடைய தொழில் பண்ணும்போது ஐ எம் லைக் தட் ஒன்லி. ஒரு டாக்டர் ஆப்ரேஷனில் என்ன சீரியஸாக இருப்பாரோ அந்த சீரியஸ்னஸ் எனக்கு. ஒரு ஃபார்முலா கார் ஓட்டுறப்ப அவன் எப்படி இருப்பானோ அந்த சீரியஸ்னஸ் எனக்கு. என்னுடைய கொலீக்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரையுமே கிட்டக்க சேர்க்க மாட்டேன். என்னுடைய ஜாப் இது, என்னுடைய லிமிட் இது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா ஷாக் அடிக்கும், ஒரு ஸ்டெப் பின்னாடி போனால் மைனஸ் ஆகிடும். இவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் சர்வ் பண்ணலாம். என்ட்ரி ஆனது 95, இப்போ என்ன தெரியும் 2026. இன்றைக்கி நான் மணி சார் கூட போய் ஒர்க் பண்ணிட்டு நடிச்சிட்டு வரேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஆத்மாத்மான குரு மணி சார். அழைப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க படத்தில் நடிச்சிட்டு வரேன். சார் நடித்தவொன்னே சொன்ன ஒரே வார்த்தை, நான் ஒரு அவார்டு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. ரவி உங்கள் நடிப்பு இங்கேருந்து இந்த லெவல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த கையை இப்படி காமிச்சு 3 தாடி சொன்னாங்க. என்னுடைய டாட்டர் அர்ஷினி ரவிச்சந்தர் அங்கே காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய பொண்ணு அங்கே வந்து ப்ரொடக்ஷனில் சென்னை கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு உங்கள் அப்பா பயங்கர இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச மாதிரி. இதோட நமக்கு என்ன பெருமை வேணும்? ஒன்றுமே முடிஞ்சு போச்சு சார். இப்போ நீங்க வந்து நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? லைக் இப்போ ஒரு சீன் வந்து நம்ம ஃப்ரேம்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாமே, இதே சேஞ்ச் பண்ணாம இருந்தா அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு படம் இப்போ கூட நடிச்சுட்டு வந்த அப்புறம் திருப்பி எனக்கு தோணும், ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே. நான் இது வரைக்கும் வாழ்நாளில் 200 படம் நடிச்சிருக்கேன்.
முழுசா நடிச்ச திருப்தி எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. ஐயோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல 100% என்ன கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கூட பயஸ் இல்லாம கொடுத்துருவேன். ஆனா அது வந்துட்டு பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்படி பார்த்துருக்கலாமோ, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதே கிடையாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதே கிடையாது. சரி, இப்போ கூட இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு போறேன்ல, ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமோ, இது இப்படி பேசிருக்கலாமோ, திருப்பி நான் வந்து என்ன ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டே இருப்பேன். அது ஸ்டக்காகி நிக்க மாட்டேன். ஐயோ இன்டர்வியூலாம் கொடுத்தாச்சு, சூப்பரா கொடுத்துட்டோம், நடிச்சிட்டோம், சூப்பர், இன்னும் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா நான் நடித்தது 8 கோடி பேருக்கும் பிடிக்காது, அதுல 2 கோடி பேருக்கு 5 கோடி பேருக்கு பிடிக்கும், 5 கோடி பேருக்கு பிடிக்காது. அந்த 10 கோடி பேருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம எப்போ பண்ண போறோம்? அந்த இது டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் வேற என்ன படம் சார் போயிட்டு? இப்போ இன்னும் 2-3 படம் பேசியிருக்கோம், அது ஃபைனல் ஆகல. ஒரு சேனல்ல சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கோடான கோடி மக்கள்கிட்ட எனக்கு போய் ஒரு நடிகனை சேர்த்துடுச்சு. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக வந்து காஸ்டிங்ல நிறைய இப்போ டிஃப்ரென்சஸ்லாம் வந்துருக்கு. இப்போ எப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணலைனாலும் இப்போ அவங்களாம் வந்து சரி நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆக்டிங்குள்ளே உள்ள வராங்க. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு காலகட்டத்தில் நடிப்பு என்பது நான் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் கற்றுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாசி ஊன்னு ஆரம்பித்தான். அதுதான் நாடகத்துடைய சினிமாவுடைய முதல் வளர்ச்சி. ஒரு மானை வந்து வேட்டையாடி வச்சுட்டு அதை சுற்றி ஆடும், ஆனு சுற்றி வந்து அதை சாப்பிடுவாங்க. இதுதான் சினிமாவுடைய முதல். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தான், அழுவ ஆரம்பித்தான், சைகை காமிக்க ஆரம்பித்தான், அடுத்த பரிணாமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமமாகி கதை சொல்ல ஆரம்பித்தான். கதையை வந்து கூத்தா ஆரம்பித்தான். கூத்தா அப்புறம் ட்ராமா வச்சு, ட்ராமா சினிமா வச்சு, சினிமா வந்து சீரியல் ஆச்சு. சீரியல் எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் இன்ஸ்டாகிராம், யூடியூப் போயிட்டுருக்கு. வாய்ப்புகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு கூத்து நடந்துச்சுன்னா அந்த கூத்து நடக்கிற இடத்துல ஊரே போய் திரண்டு உட்காந்துருக்கும். சாயந்தரம் 8 மணிக்கு 6 மணிக்கு கூத்த ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் சூரிய உதயம் வரைக்கும் கூத்து நடக்கும். அந்த கூத்துல பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், அந்த இதிகாசங்கள் கதையெல்லாம் சொல்லியிருப்போம். மக்களுக்கு யாரும் படிச்சவன் இருக்க மாட்டான், புக்கை பார்த்து படிச்சிருக்க மாட்டான். கூத்து கேட்டு கேட்டு ராமாயணத்துக்கு பாடல்கள் பாடுவான், மகாபாரதத்துக்கு பாடல்கள் பாடுவாங்க. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர வர ரீச் அதிகமாகிருக்கு. அன்னைக்கு ரீச் கம்மி. அன்னைக்கு ஒரு கட்சி வளர்த்தாங்கன்னா அந்த லோகோவை அவங்க ரீச் பண்ணுன்னா ஊராக போய் கரியெல்லாம் எழுதி போட்டு, பெயிண்டெல்லாம் எழுதி போட்டு அந்த லோகோவை ரீச் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஆனால் இன்னைக்கு லோகோ அப்படின்றதுக்குள்ள கோடி பேர் பார்த்துடுறாங்க. அப்போ மீடியா வந்து வேற வேற பரிணாமத்தில் போயிட்டே இருக்கு. ஆனால் எது பரிணாமம் போனாலும் நடிப்பு தான், உணர்வுகள் தான், உறவுகள் தான், எமோஷன் தான், ஃபீலிங் தான். அதில் எதுவும் மாற்றுறது. பட் அதை தனிமே வந்து இந்த மாதிரி இப்போ உள்ள ஒருத்தவங்க வரதுனால இப்போ நீங்கள் பார்த்த சக நடிகர்கள் உங்கள் ஜென்ரேஷன்ஸில் நல்ல நடிகர்களே, காமெடி நடிகர்களாக இருக்கட்டும், குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து இப்போ காணாமல் போயிட்டாங்க, அவங்களாம் திரும்பி வரமாட்டாங்க சினிமாவில். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார்? இல்லை, கால ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டாம், காலத்தில் கடந்து போயிடுவோம். இப்போ நம்ம புதுசாக வருதா புக்கை படிக்கணும், புதுசாக ஒரு விஷயங்கள் போகணும். இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். சோஷியல் மீடியாவும் ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் மீடியா இருக்கு. என்னென்ன மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு சினிமா வந்து படம் போட்டு தேட்டரில் போய் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. பேசுறேன்னா இங்கே வந்து உட்காந்து ஸ்டேட்டஸில் போட்டேன்னா உடனே 1,00,000 பேருக்கு போயிடும். அப்போ அந்த டெக்னாலஜி நான் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வந்தா எல்லாருமே அப்படியே வருவாங்க. நடிப்பு தான், உணர்வு தான், ஃபீலிங் தான். ஆனால் டெக்னாலஜி நம்ம வந்து ஹவ் டு ஹேண்டில் ஒன்று இருக்கு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க வச்சு நம்ம அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதான் சார் ஆக்சுவலான ஒரு மெசேஜ் எடுத்துக்க வேண்டியது. அப்டேட்டடாக இருக்கணும். இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இமெயிலில் அவ்வளோ ஃப்ளோ போட தெரியாது. ஆனால் ஒரு 5,000 ரூபா கொடுத்து ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சுக்க தெரியும். என்னால் என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். நான் யூடியூப் அப்டேட் இதெல்லாம் என்னால் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, சிவான் சொல்லி ஒருத்தர். அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதை ரெடியா ஓகே ரைட் பண்ணிட்டு என்னோட தாட்டை சொல்லுவேன், இப்படி வேணும்பா, இப்படி வேணும்பா, அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கரெக்ஷன் பண்ண முடியும். என்னால் எனக்கு என்ன வேணும் என்பதை மிக தெளிவாக எனக்கு தெரியும். அது என்னுடைய ரவிகே சந்திரன் சொல்லிட்டு கேமராமேன் இருக்காரு, அவர் தெரியும். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பலிச்சது. முன்னாடி ஹோட்டலில் போய் உட்காந்துருந்தோம், என்னடா சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. சில பேர் இந்த மரியாதையா சரியா சொல்லுங்க சாப்பிட்றேன் சார். டேய், உனக்கு என்ன சாப்பிடணும் நீ தான் டிசைட் பண்ணணும். இதை டிசைட் பண்ணாத முடியும் நீ எப்படா சினிமாவில் சர்வே பண்ணணும்னு கேட்டார். செவிலில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு இதில் போய் உட்காந்து என்ன வேணும்னு உனக்கு சொல்ல தெரியலன்னா நீ எப்படி டிசிஷனை தாட்டி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்து டிசிஷன் எடுப்பேன். சினிமான்றது ஆன் ஸ்பாட் டிசிஷன். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு மழை வரும், டக்குன்னு இது ஆல்ரெடி என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன பண்ண முடியும். இன்னைக்கு இது எடுக்க முடியலன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிளம்பி போயிடுவாங்க. இல்லை, அந்த ஆர்டிஸ்டுக்கு டேட் கிடைக்காது, இல்லை அவர் வேற கெட்டப்ல போய் மாறிடுவார், இல்லை இந்த லொக்கேஷன் வந்து பயங்கர காஸ்ட்லியான லொக்கேஷனாக இருக்கும், அது நாளைக்கு கிடைக்காது, இல்லை ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணால் 50 லட்ச ரூபா செலவாகும்.
இப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா எல்லாருக்கும் ரூம் கொடுக்கணும், திருப்பி அவங்க சேலரி கொடுக்கணும், ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணணும், லாஸ்ட் டைம் கேன்சல் பண்ண டிக்கெட்லாம் போயிடும், திருப்பி ஃப்ரெஷ் டிக்கெட் போடணும், டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியாது, அவங்க அதை வச்சு ஷூட்டிங் அங்கே டைம் பெரிய ப்ராசஸாவே இது வந்து யாரும் என்னுடைய அனுபவத்தில் என்னன்னா இந்த இடத்தாண்ட இது ஒன்று இங்கே இது பண்ணால் இங்கே என்ன நடக்கும் இந்த ஃபீட்பேக்கை மைண்டில் ஸ்க்ரீனில் வரும். இந்த 6 மணிக்கு இன்னைக்கு ஷூட்டிங் முடிக்க முடியலன்னா நாளைக்கு என்னென்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். மைண்டில் சப்கான்ஷியஸ் சொல்லும், இன்னைக்கு நீ முடிக்கலன்னா ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்டன் ஆகும். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டக் ஆயிட்டு இது என்ன பண்ணணும் தெரியாத மாதிரி ஃபீல் என் உயிர் போனாலும் ஆக மாட்டேன். ஆக விட மாட்டீங்க. சார் இவ்வளவு நேரம் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சரா போயிட்டு இருந்தோம் சார். இப்போ ஒரு சின்ன வேரியேஷனா ஒரு கேம் கேம். செக்மெண்ட் இருக்கு. எஸ். அது வந்து பாட்டு பாட போறோம். சரி. கொஞ்ச நேரம் நீங்க அதை பொறுத்துக்க போறீங்க. இந்த செக்மெண்டோட பேர் பாட்டு பாடவா. ஓகேவா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்க போறேன் என்னது? எங்களுக்கும் தெரியல. நாங்க வந்து யூஸ்வலா பாத்ரூம் சிங்கர். ஆமா. பட் வந்து இங்க அது வந்து ஒரு லிரிக் ஏதாவது பாடுவோம். தமிழ் சினிமால வந்த பாட்டு. அந்த லிரிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நாங்க கேட்போம். அதுக்கு நீங்க ஆன்சர். ஸோ முதலாவதாக நீங்க வரீங்கன்னு உடனே நீங்க இது வரைக்கும் நடிச்ச கேரக்டர்ஸ்லாம் பார்த்த உடனே உங்களோட கெட்டப் பார்த்த உடனே எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் பாட்டு சார். மச்சான் மீச நீ சருவா பாட சொன்னாங்க. மச்சி நீ எல்லாம் எங்கிடுவா. சார் கரெக்டா நீங்க வந்து அந்த மீசைக்கான சீக்ரெட் என்ன சார்? நீங்க என்னதான் படம் மாறி கெட்டப் மாறினாலும் இந்த முறுக்கு மீசை மட்டும் மாறவே மாட்டேங்குது. இல்லை என்னன்னா நம்முடைய தமிழர் பண்பாடு மீசை என்பது ஒரு அடையாளம், எஸ் சார். வீரம். ஆமா. அது வந்து எல்லா நடிகருக்குன்னு சொல்ல தமிழர்களுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அது ஓகே. இப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், பேர் இங்கே சொல்லக்கூடாது, சீரியல் பண்ணிட்டு அதில் என்னன்னா இப்படி பண்ணுவேன். இதை ஓகே வந்து பல பெண்கள் ரசிக்கிறாங்க. வாவ். புரியுது சார். மீசைக்குன்னு ஒரு கேர்ள்ஸ் மீசைக்கு இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அது இப்படி பண்ணுவாங்க, எஸ். அது நம்மளுக்கு பிடிக்கும். 5 நிமிஷம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் வந்து உங்க சண்டைக்கு வரல. நான் பொதுவாக இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடி இருக்கும், இப்படி பண்ணுவாங்க. அது வந்து ஆப்போசிட் பாலினம், ஒரு ஃபீமேல் மேல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஈர்ப்பு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிப்பாங்க லேடிஸ். எப்படி பண்ணுவாங்க, ஒரு சின்ன இப்படின்னுவாங்க, லிப்பிட் பண்ணிப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க. ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, அது பார்க்காத மாதிரி இப்படி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரசிப்போம். அது மாதிரி பெண்கள் நம்மளை ரசிப்பாங்க. அவங்க ஷோல்டர் எல்லாம் எப்படி இருந்தோன்னா அதை ரசிப்பாங்க, இங்கிலீஷ் எப்படி பண்ணணும்னு அதை ரசிப்பாங்க. ஸோ அவங்க ரசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அதான் சார் பயங்கரமான ஒரு எனக்கு அப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்கிறேன் சார். சொல்லுங்க. இந்த கிரஷ் அப்படின்றது இப்போ இவ்வளோ என்ன கிரஷ் உங்களுக்கு ஒரு கிரஷ் பேர் சொல்லுங்க, அவங்கள மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணன் கிருஷ்ணா வந்து பார்த்து ரசிச்சதா ஒரு ஹீரோயின் நீங்க வளர்ந்து வரும் நேரத்துல, இளமை நேரத்துல நீங்க பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோயின். நீங்க சொன்னது எல்லாமே வந்து நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, அவங்க இப்படி பண்றதுல இருந்து பாக்குறதுல இருந்து எல்லாத்துக்கும். நாங்க வந்து சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேவதி மேடம் அந்த புன்னகை மன்னன் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிக்கும். புன்னகை மன்னன் சரிதா மேடம் பார்த்தீங்கன்னா நடிப்பு, அந்த கண்ணிலே நடிப்பாங்க. அப்போ என் கூட டான்சர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நடிப்பு வந்து கண்ணில் காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சரிதா மேடம். இப்போ ஓகே. அப்போ வந்து அந்த குறுகுறுன்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேவதி மேடம். ஓகே சார். அந்த பீரியடில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நதியா மேடம், இவங்கெல்லாம் அவங்க அந்த இது அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் ரம்பா மேடம். ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகா உங்களுக்கு பிடிக்கும். கரெக்ட். ஆமா, எல்லாத்தையும் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா. இப்ப ரேவதி மேடம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சில பிளஸ் மைனஸ் இருக்கும். அவங்க வந்து கண்ணால் நடிக்க மாட்டாங்க. அவங்க அந்த குறுகுறுன்னு விஷயங்கள் நடிப்பு இது எல்லாம் அந்த புன்னை மணல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. சரிதா மேடம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா உருட்டி நடிக்கிறப்ப அந்த கண்ணு தான் பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும். அது மாதிரி வந்து அவர்கள் நடிப்பை ரசிக்கிறப்ப அவங்களோட அது ப்ளஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அடுத்த பாட்டு சார், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தோட வாய்ப்புக்காக இப்போ வரும் அப்போ வரும்னு காத்திருந்து திடீர்னு கிடைச்ச உடனே அந்த மெசேஜ் வந்திருக்கும்ல சார்? என்னுடைய பெண் அர்ஷினி ரவிச்சந்தர், அவர் இப்போ காஸ்டியூம் ஸ்டைலிஸ்டாக இருக்கா. ஏக்கால கண்ணீர் இருக்கா. மணிசார் படத்தில் பண்ணிட்டு இருக்கா. மணிசார் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அவள் பிறந்து 15ஆவது நாள் நான் வந்து மெட்ராஸ் டாக்ஸிக்கு ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வந்து மேனேஜர் கூப்பிட்றாரு, ஆக்டர் ரவி இருக்காரா, நாங்கள் மெட்ராஸ் டாக்ஸிலேருந்து பேசுகிறோம். அப்போ எனக்கு கால் வந்து ஒரு 10 அடி மேலே போயிடுச்சு. ஓகே. ஏன்னா பாண்டி ரவி இருக்காரான்னு கேட்க, பாண்டி ரவில ரவி தான். அவர் வந்து ஆடிஷன் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மணிசார் கூட சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் என்ன கேமரா டெஸ்ட் எடுத்தாங்க. மேனேஜர் இருந்தார். 10 டெஸ்ட் எடுத்து ஆக்டர் ரவி இருக்காரா, அவர் வந்து ஆடிஷன் செலக்ட் ஆகிறாரு, ஸோ டேட்டில் நடிக்க வரணும். அந்த ஒரு வார்த்தை அந்த டே அந்த மொமெண்ட் இல்லை. ஏன்னா மணிசார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணி ஆக்டர் ரவி இருக்காரா. நான் இப்போ வந்து ரவிகாந்தன் சார் கூட
அசிஸ்டன்ட் கேமராமேனாக சுற்றிட்டு இருக்கோம். ஓகே. எந்த அங்கீகாரமும் கிடையாது. பாண்டியிலேருந்து வந்து ஒரு சின்ன அப்ரெண்டிஸ் மாரி, அசிஸ்டன்ட் கூட சொல்ல முடியாது, அப்ரெண்டிஸ். பேப்பர்லாம் பொறுக்கி போட்டு பேப்பர் எடுத்து வைக்கிறது, லைட்ஸுக்கு வந்து ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ ஃபில்டர்ஸ்லாம் வெரி காஸ்ட்லி, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணி ஆக்டர் ரவி இருக்காரா, ஒரு வார்த்தை நீ சொன்ன பாட்டுக்கு சிங்க் ஆயிடுச்சு. எஸ். ஸோ அடுத்த பாட்டு சார், நண்பன் ஒருவன் வந்த பிறகு மின்னைத்தோடலாம் முந்தன் சீரகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை அப்படின்ற மாதிரி இந்த லிரிக் நீங்க ஒருத்தர் டெடிகேட் பண்ற உங்க ஃப்ரெண்டு சார் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க, நெருங்கிய நண்பர்கள். ஒருத்தவங்க பேரை சொன்னா ஒருத்தவங்க சரி விடுபட்டுச்சுன்னா மனஸ்தாபம் இருக்கும். So, பொதுவா சொல்லிடலாம். இன்னைக்கு நான் வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு இல்லை. ஒரு ஸ்டேஜில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னோட கடை வச்சிருக்கேன். நான் 16 வயசுல வீடியோ கடை வச்சேன். அங்கே சில நண்பர்கள் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃபுங்க. ஏன்னா நண்பர்கள் இருப்பா அவங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களும் பில்லர்ஸ் மாதிரி. நான் விட்டுட்டு வந்தப்புறம் இன்னை வரைக்கும் அந்த கடை நடந்துட்டு இருக்கு. 87 நான் +2 படிச்சப்ப ஆரம்பிச்ச கடை. அப்போ வந்து லெண்டிங் லைப்ரரி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து வீடியோ கடையாக மாற்றி, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் மாற்றி, அப்புறம் மிக்சிங் வீடியோ, இன்னைக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டாக மாற்றிருக்கோம். ஆனால் 87 ஆரம்பிச்ச கடை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அங்கே இருந்தப்போ பார்த்துக்கிட்ட நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே இண்டஸ்ட்ரி வந்தோடனே எனக்கு ரூம் கொடுத்த நண்பர் இருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் அப்புறம் முதல்ல வாய்ப்பு தேடி கொடுத்த நண்பர் இருக்கான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சீரியலில் ஒரு நண்பன் கொண்டு உட்கார வச்சான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ற வரைக்கும் நண்பர்கள் தான். ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டோ, எங்கள் ரிலேட்டிவோ, எங்கள் தாத்தா பாட்டியோ சினிமாவுக்குள்ள வரல. எல்லாமே நண்பர்கள் கொடுத்த வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி சார். அடுத்த பாட்டு வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறது அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க இண்டஸ்ட்ரியில பார்த்து இந்த இவர் தான்ப்பா எனக்கு எல்லாமேன்ற மாதிரி ஏதாவது ஒருத்தர் இருக்காருன்னா அவர் யார்? என் குடும்பத்துக்கே மணி சார் தான். மணி சார் தான் ரோல் மாடல். சூப்பர். எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். ரோல் மாடல், தெய்வம். எப்படி திருப்பதியில் வந்து சாமியை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் இருக்குமோ, எப்படி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து போய் அவங்க குலசாமி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என் பொண்ணு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, சின்ன பொண்ணு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே அவர் மணி சார் தான். சார் இப்போ வந்து நீங்கள் வந்து பேரலாக மூவிஸும் பண்ணிருக்கீங்க, மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, நடிகராக வந்து திரைப்படங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்க, சீரியல்ஸ்லும் நடிக்கிறீங்க சார். இப்போ பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து சீரியல்ஸ் பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து 99 கால் ஷீட்டு, அங்கே வந்து ஃபுல் டே அங்கேயே போயிடும், மாதத்தில் வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே அங்கேயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வரமாட்டாங்க. பட் நீங்கள் சீரியலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன சார்? சார் நம்ம எதுக்கு வந்திருக்கோங்க? நடிக்க. அதில் போய் 9 மணி நேரம் 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? எப்படி சார் டைட் ஷெட்யூல் மேனேஜ் பண்ணுறீங்க? அது பாபா தான் பார்த்துக்கிறாரு. நான் பாபா டிவோட்டி. இது வரைக்கும் எந்த டேட் கிளாஸ் எனக்கு வந்ததே கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக்கிறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். சாப்பிட்டு கம்பல்சரியாக 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்பேன். இதே ரெகுலர் ஷூட்டிங். ஆண்டவன் நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்துருக்கான். உலகத்தில் ஆண்டவன் பாகுபாடு இல்லாமல் கொடுத்த ஒரே ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் எல்லாரும் கொடுத்த விஷயம் டைம். இது எல்லாத்துலேயும் பாகுபாடு இருக்கும். சார் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெசேஜாக சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக அப்கமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு புக் மாதிரி போட்டு கொடுத்துருக்கீங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மணி சார் கூட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்தோட 100ஆம் நாள் விழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.